திருவண்ணாமலை அருகே கல்லூரி மாணவர் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல் செங்கத்தை அடுத்த மண்ணாண்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ஆறுமுகம். இவரது மகனும் கல்லூரி மாணவருமான அருள்குமார் அதே கிராமத்தை சேர்ந்த நண்பர்களான சிவனேசன் மற்றும் பார்த்திபன் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் திருப்பத்தூர் செல்லும் போது விபத்தில் சிக்கினார். இதில் பலத்த காயமடைந்த பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவனேசன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அருள்குமாருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இதனால் அருள்குமார் மீது பார்த்திபனின் மாமா மகன் சதீஷ்குமாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பார்த்திபனின் மரணத்திற்கு அருள்குமார் தான் காரணம் என்று கருதிய சதீஷ்குமார் தனது நண்பர் விக்னேஷ் உதவியுடன் கடந்த 2013ஆம் ஆண்டு அருள்குமாரை மேல் செங்கத்தை அடுத்த பிஞ்சூர் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கொலை செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை திருவண்ணாமலை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி கோபிநாத் குற்றவாளிகள் சதீஷ்குமார் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனையும் தலா 7000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார்.